ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல இந்த கிராணியோட பிரிசான் செல்லுன்னு தான் தப்பிச்சு வெளியே போக போறோம். நம்ம கைதியா, அவ ஜெயிலரா. இவ மூஞ்ச பாருங்க, அந்த ரெண்டாவாய கிளவி என்ன நினைச்சுக்கிட்ட ஒன்றன்னு தப்பிச்சு போக முடியாதுன்னு நினைச்சியா? நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் காத்திருந்து பாரு. எப்படி தப்பிக்க போறேன் பாருங்க காய்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களோட மோட்டிவேஷன் கண்டிப்பா வேணும். அதுக்கு நீங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல யூ கேன் டூ இட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் கமெண்ட் பண்ணாதான் என்னால நல்ல சக்சஸ் செஞ்சு முடிக்க முடியும். இது தப்பிச்சு போக முடியும். இந்த கிளவியா இல்ல நானா இன்னைக்கு பாத்துறணுங்க. போச்சுடா சொல்லி வாயமுறதுக்குள்ள கீழே விழுந்துட்டோமாங்க. இல்ல விடுறதா இல்ல, விட்டு கொடுக்கறதா இல்லைங்க. நானு இந்த கிளவியா நானான்னு பார்த்தே ஆகணும். அவளே பார்க்க பெரிய கைதி மாதிரி இருக்கா, நம்ம அவகிட்ட கைதியா இருக்குதா? நெவர். நம்ம தப்பிச்சு போய் ஆகணுங்க. கரெக்டா போவோம். அப்புறம் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு, இந்த தடவை ஸ்லிப் ஆகாது. கரெக்டா போயிருவோம். திறந்தாச்சு. ஓஹோ, இந்த பக்கம் தான் போனோமா? என்னடா முட்டு சந்தா வச்சுக்கீங்க? பஞ்சிங்க, கீப் பஞ்சிங் போட்டு வச்சிருக்கு. என்னடா இது முட்டு சுத்த ஒட்டிக்கிட்டேன், பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டோங்க. இந்த பக்கமா திரும்பி போனோம். ஓகே, கொஞ்ச நேரத்துல நம்ம பேரை நம்மளே அடிச்சிடுவோம் போலாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. எவ்வளவுதான் நம்ம போராடினாலும் ஃபர்ஸ்ட்ல வர்றதுமோ அசிங்கமாலதான் முடியுதுங்க. ஓகே, இப்ப மேல போனோம். அங்க ஏதோ ஏரோ கேக்குது. அங்க ஞாபகம் இருக்குன்னு வேற தெரியலையேங்க. ஓகே, போவோங்க. ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி போய் கரெக்டா வேண பட்டன் அமைக்கிட்டு ஓட ஆரம்பிப்போம் காய்ஸ். இங்க நாற்பத்தி வச்சிருக்காங்களோ தெரியலையேங்க. இங்க போற இடம்லாம் போர்க்களமா இருக்கு. இங்க பாருங்க, அந்த ஸ்லைடு இந்த ஸ்லைடு மேல ஜம்ப் பண்ணி போயிட வேண்டிதான். வந்துட்டோம். கீழே யாரோ காட்டிக்கிட்டே இருக்குங்க. என்ன இருக்குன்னு தெரியலையேங்க. இங்க யாரோ இருக்குன்னே தெரியல. இங்க பாருங்க, எல்லாத்தையும் ஒப்பி வச்சிருக்கோம். அதனால போறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. இப்ப இங்க வந்துட்டோம். இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு வேற தெரியலையே. அவங்க ஒரு அக்கா ஓடிட்டாங்க. ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். ஓகே காய்ஸ், வந்துட்டோம். இப்போ இந்த பட்டன் நம்மகிட்ட மேலே ஓடிட வேண்டியதான். இந்த கிளைய வருது பாருங்க, எல்லாம் நடந்து வருவாங்க. இவன் மட்டும் பாருங்க எப்படி வரான்னு, கீழே வீல் வச்ச மாதிரி உருண்டு வாரா. நின்னடி கிளவி, உன்ட்ட மாட்டுவேன் நினைச்சியா? ஹா தப்பிச்சு போயிருவேன். உன்கிட்ட மாட்ட மாட்டேன். இங்க பாருங்க, ஜெயிலுக்குள்ள அதுவே அடப்பட்டு கிடக்கு. என்ன தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அது கொடுமை. மனுஷங்களதான் அடைச்சப்படணும்னு பார்த்தா அதுவே ஜெயிலுக்குள்ள கிடக்குது. என்னன்னு தெரியலையே. எங்க வந்துட்டோம். இப்ப கட்டாய மேல ஜம்ப் பண்ணி இப்ப நேரா போவோம். நீ எங்க போகணும்னு தெரியலையே. ஓ, இந்தா இருக்குது. இது மேல ஏறி நேரா போவோம். இந்த இருக்குது கிளாய். இது மேல போய் உள்ள போவோம். வந்தாச்சு. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த அண்டாவாய்கிட்ட இருந்து. இதுக்கப்புறம் நேரா போனோம்னா வழி வந்துடும். இந்த அதாங்க இருக்குது அந்த ஆரோ. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாருங்க. அந்த ஆரோவுக்காண்டி இந்த பக்கம் தான் ஏதோ பள்ளம் மாதிரி தெரியுது. வந்துட்டோம். இப்ப கரெக்டா அதுல மண்ணை தோண்டிக்கிட்டு தப்பிச்சு போக வேண்டிதான். ஐயோ, பள்ளம் வெட்டியே வச்சிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நானும் பள்ளம் இல்லைன்னு நினைச்சேன். பள்ளம் வெட்டியே வச்சிருக்காங்க. கரெக்டா போய் அதுக்குள்ள விழுந்துட்டோமா? ஓகே, மறுபடியும் போவோம். இதுல என்னங்க இருக்கு? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்ம முயற்சி நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு போயிருவோம். ஓகே, இது வேற பக்கம் உயிரை வாங்குதுங்க. ஓகே, போவோம். வந்தாச்சு. ஐயோ பாவம், கீழே விழுந்துட்டான் அந்த பையன். நம்ம தப்பிச்சு வந்துட்டோங்க ஒரு வழியா. பாருங்க என்ன அட்டுடையோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஒவ்வொரு கேமரையும் பண்ணி வச்சிருக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா தாங்க இருக்கு. ஐயோ நல்ல வேலைக்குங்க கீழே விழுந்திருப்பேன். நான் வரைக்கும் தப்பிச்சிட்டேன். இதுல செக் பாயிண்ட் மாதிரி காட்டுது. அதனால நம்ம இது மாதிரிக்கே சொல்ல 8ஆம் வந்து இதுல தான் வருவான் நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டோம். அவனுக்கு கொஞ்சம் தான் ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். ஒரு வழியை தப்பிச்சிட்டோங்க. அப்ப எவ்வளவு பெரிய வாயே, அந்த கிராணியோட வாய் தான் நினைக்கேன். அதோட வாய்க்கு அப்புறம் ஒரு வயிற்றுக்குள்ள போகணும். நம்ம என்னன்னு தெரியலையே, எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. எல்லாம் இருட்டா வேற இருக்கு. என்னன்னே தெரியலையேங்க. ஐயோ, இங்க என்ன ஆபத்து காத்திருக்குன்னு வேற தெரியலையேங்க. நம்ம போற இடம்லாம் போர்க்களமா எல்லாம் இருக்குது. என்ன பண்ண போறோம்னே தெரியலையேங்க. இப்ப ஏதாவது உருண்டைய அந்த அண்டாவாயி உருட்டி விடுவா. அதனால நான் நின்னுக்கிடுவோம். என்ன கிராணி, எதையாவது உருட்டி விட்டு சோழிய முடிக்கலான்னு பாக்குறியா? உங்ககிட்ட சிக்க மாட்டேன் கிராணி. நான் ஈஸியா தப்பிச்சு போயிருவேன். என்னவே நினைச்சா கிளவி என்ன பார்த்து நான் ஈஸியா தப்பிச்சு போயிருவேன். நீயா நானும் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். உன் பவரா இல்ல ஏன் பவரான்னு பாப்போம். என்ன ஒன்னையுமே காணும். நம்ம தப்பிச்சு போயிடலாமோ? ஒரு ரொம்ப நேரம் நின்றுட்டோங்க. நான் ஒண்ணுமே வரல. இந்த தடவை நேரம் அங்க 10 பேர வேண்டிதான். ஏன் இப்படி இவ்வளவு நேரம் ஆக்குறாங்கன்னு தெரியல. நம்ம போற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா உருட்டி விட்டுருவாங்க. நம்ம சரி வராதுன்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா வந்துடும்.
என்னடா போதுக்கும் பயமா இருக்கு, போலாமா வேண்டாமாங்கிற ஒரே யோசனையா இருக்குங்க. நான் போற நேரம் கரெக்டா அனுப்பிவிட்டு நம்மள மரியாதை செலவு பண்ணிடுவாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பாத்தீங்களா வந்துட்டு பாத்தீங்களா, அப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு. ஓகே, அந்த அக்கா நம்மளுக்காண்டி வெயிட் பண்றாங்க போல. அப்ப வாங்க சேர்ந்து போவோம். வந்துட்டோம்ல, சேர்ந்து போலாம் வாங்க. வந்துட்டோம். மேல ஏறிக்கா. ஐயோ ஐயோ, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. அப்ப பாருங்க அந்த கிளவி நிக்கா பாருங்க. என்ன கிராணி என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் வந்துட்டேன். உங்ககிட்ட மாட்டுவேன்னு நினைச்சியா, ஈஸியா தப்பிச்சிருவேன். அமுக்கியாச்சு. கிராணி இந்த அண்டா பாருங்க, அந்த அண்டா வை பின்னாடி வருது பாருங்க. ஐயோ அது உருண்டு உருண்டு வருதுங்க. நீ வரதுக்குள்ள நான் என் வீட்டுக்கே போயிடுவேன். போயிட்டு வரட்டா மாமே. கரெக்டா ஓடு 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 ஓடு. ஜம்பே தப்பிச்சு வந்துட்டாங்க. அந்த கிளவி எங்க இருக்கா, அங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போவோம். நடாவை மெதுவா வருவா, நம்ம இதுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மேல எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்க. வந்தாச்சு இல்லையா, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இப்ப நேரா போய் அந்த சட்டர்ல ஏறி மேல போக ஆரம்பிப்போம். இது லிஃப்ட். இந்த லிஃப்ட தொட்டோம் அப்படின்னா அப்படி சர்ன்னு மேல போயிரும். மேல என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலையேங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆபத்தை போட்டு வச்சிருக்க அந்த கிளவி. கால் வைக்கிற இடமெல்லாம் வெடிகுண்டாதான் இருக்குங்க. நம்ம வெடிகுண்டு முருகேச மாதிரி கவனமா போகணும். இல்லைன்னா நம்ம ஒரே செதறிடுவோம். அந்த கிராணியோட ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால மாட்டாம போகணும். ஜூஸை குடிச்சிட்டோம். தொட்டதுக்கே பயங்கர பவரெல்லாம் இருக்குது. ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஜம்ப் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். ஜம்ப் போட வந்து ஜம்ப் பண்ணியாச்சுங்க. ஒரு வழியா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த தெரியுதுங்க எண்டிங்கு. ஐயோ சொல்லி வாய் முறதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேனுங்க. ஓகே இந்த தடவை விடுறதா இல்லை. கிளவி நான் கீழே விழுந்துட்டேன்னு நினச்சியா, நான் வேணுக்குனே தான் விழுந்தேன். இந்த தடவை ஓடிடுவேன். இப்போ பாருடி கிளவி, நான் எப்படி தப்பிச்சு போகிறேன்னு மட்டும் பாரு. இந்த தடவை உன் கையில் நான் மாட்டவே மாட்டேன். கரெக்டாக தப்பிச்சு போயிடுவேன். இப்போ எங்கே போகிறது? ஓ இந்த சைடா. ஓகே போவோம். ஜம்ப் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் தான். ஜம்ப் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் தான். ஜம்பை போட. ஐயோ விழுந்திருப்பாங்க கொஞ்சம்னா கீழே. கரெக்டாக அந்த எல்லோ வரும்போது ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். அதுக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணாலும் கீழே விழுந்துருவோம். கரெக்டாக பார்த்து போகணுங்க. நம்ம கொஞ்சம் காலை தவறி வச்சாலும் இங்கே கரணம் தப்புனா மரணம் தான். நம்ம சோலையை முடிச்சு விட்டுரும். இது நல்லா கவனமாக போகணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடையும் ரொம்பவே கவனமாக எடுத்து வைக்கணும். மேலே ஏறி வந்துட்டோம். அடுத்த செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. எங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓ ஏணி எடுத்துகிட்டு போய் மேலே ஏறணும். ஓகே ஏணி எடுத்துக்கிடுவோம். இதில் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் வச்சுருக்காங்க. அந்த கிராணி ஓரளவுக்கு அது வயசானதுனால நம்மளே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்குது. அதனால் சரி பார்ப்போம் அங்கே ஏணி இருக்குதான்னு. ஐயோ ஏணியை கீழே போட்டோன்னா அப்போ வச்சுடா. ஏணி இல்லைங்க. அப்போ நம்ம தான் ஏணியை செட் பண்ணோம். ஏணியை செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே அப்படி கரெக்டாக ஏறி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி தப்பிச்சு போயிட வேண்டிதான். எந்த பக்கம் இருக்குன்னு ஒருத்தர் எங்கள் ஏணி இந்த சைடு தான் இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு ஜம்பாக போட்டோம்னா கீழே விழுந்துட்டேன். முயற்சி பண்ணுவோங்க, கண்டிப்பாக ஏறிடலாம். இதில் மட்டும் கொஞ்சம் நம்ம திணறதான் ஏனே தெரில. எப்படி சுற்றினாலும் ஏற முடியலங்க. அங்கே பாருங்கள் நம்ம ஏனையை விட்டு எவ்வளோ தூரத்தில் வந்துருக்கோம் பாருங்கள். கரெக்டாக ஜம்பாக பண்ணி மேலே போயிடுவோம். அந்த அக்கா போயிட்டாங்களே. அக்கா நெல்லுங்க, நானும் வாரம் விட்டுட்டு போகாதீங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா போகலாம். எல்லாரும் ஒன்றா போவாங்க. ஐயோ பாருங்க அந்த அக்கா பாருங்க பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க. அந்த காற்றோட வேகத்துக்கு எப்படி போகிறாங்க பாருங்க. ஐயோ அக்கா என்ன ரொம்ப மெதுவாக போகிறீங்க, நான் உங்ககிட்டே வந்துட்டேனே. ஓடு 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 ஓடு. ஐயோ உள்ளே விழுந்துடாத. எங்கே பாடா ஒருத்தன் வேணுனே வந்து உள்ளே விழுந்து சாரானே. அட கடவுளே என்னெல்லாம் கொடுறோம் பண்ணுறீங்கடா கொடுறோம். ஓகே நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக உள்ள விழுந்து செத்துட்டேன். ஐயோ மறுபடியும் ஓடுவோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜம்ப் பண்ணி போனாலே போதும். கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். அந்த அக்கா அங்கே போயிட்டாங்க. அங்கே பாருங்க அந்த அக்கா மண்டையில் ஏதோ எரியுது, என்னன்னு தெரியல. ஓஹோ அவங்க பேரா, நானும் வேற என்னமோ நினச்சிட்டேன். ஓகே ஐயோ நல்ல வேலைக்குங்க கீழே விழுந்திருப்போம். கொஞ்சம்னா கரணம் தப்புனா மரணம் தான்டா, கவனமா போங்கடா. அந்த கிராணியை பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி 3 குழாய் போட்டு வச்சிருக்கு. அதனால கொஞ்சம் ஈஸியாக ஜம்பா போட்டுடலாம். இப்போ அங்கே போனோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு டிங்குடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து சிரிக்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போதான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே போவோம். அங்கே போனாதான் அங்கே பாருங்க ஏகப்பட்ட பேர் வராங்க. நம்ம இப்படி போயிட்டு இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த கிராணி கிளவி கையில கட்டையை வச்சுட்டு வருது. நம்மளை ஒரே அடியா அடிச்சு கொன்னுருவா. அந்த கிராணி கிளவி கையில மாட்டாம நம்ம தப்பிச்சு போகணுங்க.
ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு வர தெரியலையே. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆபத்தை வச்சிருக்க அந்த கிளவி. இந்த இடத்துல என்ன ஆபத்தை வச்சிருக்கான்னு வர தெரியலையேங்க. இந்த கிளவியோட அக்கப்புறம் தாங்க முடியலங்க. கிளவி உங்ககிட்ட மாட்டுவேன்னு நினைச்சியா? உங்ககிட்ட மாட்ட மாட்டேன் நானு. கண்டிப்பா தப்பிச்சு போயிருவேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நீ வெடிகுண்டை வச்சிருக்க. அந்த வெடிகுண்டெல்லாம் தாண்டி வர சக்தி என்கிட்ட இருக்கு. நான் கரெக்டா தப்பிச்சு போயிருவேன். மேலே ஏறுவோம். ஐயோ, மேலே ஏறுவோம். கீழே வந்துட்டுனாங்க. நல்லா விலைக்கு கீழே ரொம்ப கீழே ஐயோ நல்லா விலைக்குங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கேப்பா இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல நம்மளுக்கு உதவி பண்ணுது, ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு கெடுதல் பண்ணுது அந்த கிளவி. ஐயோ முடியலையே. மறுபடியும் ஜம்ப் போடுவோம். ஜம்ப் போட்டாச்சு. இப்ப இங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணி இங்க அந்த அக்கா நம்மளுக்காண்டி வெயிட் பண்றாங்க. நல்ல அக்காவா இருப்பாங்க போல. நம்மளை வெயிட் பண்ணி கூட்டு போறது இந்த அக்காவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் போல. நம்மளுக்காக வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போறாங்க எங்க போனாலும். ரொம்ப நல்ல அக்கா. தேங்க்யூ அக்கா. இந்த பக்கம் போனோம். நீங்க எங்க போறீங்க? அங்க போகாதீங்க. இந்த சைடு போனோம். அக்கா அந்த சைடு இல்ல இந்த சைடு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான உண்டாதீங்க. மரியாசலா ஆயிருவீங்க. இந்த பக்கம் இந்த பக்கம். இந்த அக்கா என்ன போயிட்டாங்க. அக்கா நில்லுங்க, நானும் வரேன். விட்டுட்டு போகாதீங்க. அக்கா நில்லுங்க. என்ன அக்கா நம்மள கண்டுக்கே மாட்டாங்க. பயங்கர ஸ்பீடா போயிட்டாங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களா? எல்லா பட்டனையும் அமுக்கிட்டாங்க போல. ஏன்னா வேகமா போயிட்டாங்க. நம்ம ஒண்ணுமே அமுக்காம இங்க நின்று கதை பேசிட்டு இருக்கோம். நம்மளும் போக ஆரம்பிப்போங்க. கதை பேசிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த கிளவி வந்துரும். நம்மள மரியாசலா பண்ணிரும். ஏன்னா அக்கா அந்த பக்கம் வந்தாங்க. இப்ப இந்த சைடு வந்து நிக்கிறாங்க. வால்வு கிட்ட வந்துட்டோம். இப்ப வால்வை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வால்வு எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சு தேடுவோம். ஓகே, அடைச்சாச்சு. இப்ப போவோம். நெக்ஸ்ட் வால்வு கிட்ட போவோம். நெக்ஸ்ட் வால்வு எங்க இருக்குன்னு வர தெரியலையே. ஓ அந்த இருக்குதா? ஓகே, அதை போய் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டு வரலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வால்வு கிட்ட வந்துட்டோம். இதையும் போய் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு போக வேண்டியதான். காய்ஸ், நான் வால்வு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மறக்காம பண்ணிக்கோங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, மேல போவோம். அந்த ஒரு வால்வு தான் இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டா தப்பிச்சு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வந்துட்டோம். வால்வு ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு போவோம். ஐயோ, அது மேல வால்வு மேலே ஏறிட்டாங்க. ஓகே, நாபையும் அடைச்சிட்டோம். ஓகே, இப்ப மேல ஏறுவோம். ஏற முடியலங்க, நம்மளோட ஹைட்டா இருக்கு. ஜம்ப் பண்ணிட்டேன். மேல வந்துட்டாங்க ஒரு வழியா. அங்க வந்து ஆரோ காட்டுது. என்ன ஆரோன்னு தெரியலையேங்க. ஓகே, போவோம் போய்கிட்டே இருப்போம். அந்த ஆரோ கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் அங்க என்ன ஆப்பு நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அந்த கிராணி கிளவி வந்துட்டேன். சோழியை முடிச்சு விடுறதுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன். கிட்ட வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தூரத்துல வந்துருவேன். உன்னை மரியாசலா பண்றதுக்குன்னே தான் வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, வந்துட்டோம். இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, உள்ள போவோம். உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு வர தெரியலையேங்க. உள்ள போக ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்ப என்னது இருக்கு? இங்க ஏதோ ஃபேன் மாதிரி காத்து வருது. ஓஹோ, இதுவா? இதோட ஈஸியா தாங்க இருக்கும். ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். ஓ, ஜம்பே. இன்னும் முடியலையா? அதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு போயிட்டே இருக்குங்க. எங்க முடியுதுன்னே தெரியல. இல்ல பள்ளமே இல்ல. எல்லோ கலர்ல கோடு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அந்த கிராணி. ஏன்னா அதுக்கு வயசாயிட்டுல ஜம்ப் பண்ண முடியாதுல்ல. அதனால நம்மள துரத்திட்டு வந்தாலும் அது உள்ள வந்துடும். அதனால எல்லாம் போட்டு வச்சிருக்கிறது கரெக்டா. ஓகே, இப்ப ஃபேன்ல கரெக்டா கீழே குதிச்சு போறோம். ஜம்ப போட்டு கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள போய் வரணும். ஆனா நம்ம ஜம்ப் பண்ணாலே ஏதாவது முட்டிட்டு மோதிட்டு தாங்க இருக்கோம். தள்ளி வந்து ஜம்ப் பண்ணோம். இப்ப பாருங்க எப்படி. இப்ப பாரடி ஆண்டி கரெக்டா கீழே இறங்கிட்டேன். இந்த டைம் விடக்கூடாதுங்க. ஐயோ, என்னங்க அது? வந்துட்டாங்க ஒரு வழியா தப்பிச்சு. எவ்வளவு நேரம் பாருங்க இந்த பொருட்களை ஜம்ப் பண்றது. அது ஈஸியா தான் இருக்குது. ஆனா நம்மளுக்கு ஜம்ப் பண்ணும்போது கரெக்டா பார்த்து ஜம்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா ஒரே அடியா அந்த பலகை நம்ம மண்டையில அடிச்சு விட்டுருது. அங்க பாருங்க அந்த கிளவி அங்க இங்க அலையுது. கையில பெரிய சப்பாத்தி கட்டையா வச்சிருக்குங்க. சப்பாத்தி சுட்ட கையோட வந்துட்டு போல நம்மள கொள்றதுக்காண்டி. பாருங்க எவ்வளவு பெரிய கம்பு பாருங்க. கிளவி சப்பாத்தில எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு தோசை சுட்டு கூட போதும். ஓகே, இப்ப போய் அந்த கண் எடுத்துக்கிடுவோம். அத வச்சு அந்த கிளவி இன்னைக்கு அடிக்கிற அடியில அவ வேண்டாம் கதறி அழனுங்க. பாருடி கிளவி, உன்னை எப்படி கொல்றன்னு மட்டும் பாரு. சோழிய முடிக்காம விட மாட்டேன். அங்க பாருங்க அந்த கிளவிய என்ன வேகமா வருது பாருங்க. பயங்கர ஸ்பீடா வருது. இங்க பாருங்க ஆள் கீழே வீடு எதுவும் கட்டி விட்டாங்களா? இந்த ஸ்பீடா வருது. அது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அது நம்ம லைஃப கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கொஞ்ச நேரத்துல செத்துரும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் அவங்க டிங்டாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து சிரிக்க முடியுங்க. என்னால மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது சொல்லி இஷ்டம் நினைக்கிறேன்.
பாருங்க வெடிச்சு செதறிட்டா அந்த அண்டா வாயி. கிளவி வரட்டா எப்படி பத்தி அவனை கொண்டுனா நானு இப்ப தப்பிச்சு போக போறேன். நீ இரு, நான் போயிட்டு இருக்கேன், பின்னாடி மெதுவா வா, தப்பிச்சு போவோம். அந்த தாங்க எக்ஸிட்னு இருக்கு, கரெக்டா அடிப்போனும். இப்ப ஏதாவது ஒரு பட்டனை செலக்ட் பண்ணுமா, செலக்ட் த கரெக்ட் பட்டன். தப்பான பட்டனை செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வெடிச்சு செதறிடுவோம். நம்ம கரெக்டான பட்டனை செலக்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு லக்கி இதுல மட்டும் ஒர்க் ஆயிருக்கு, இல்ல நம்ம லக்கே கிடையாதுங்க. நம்மளுக்கு இதுல மட்டும் ஏதோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதே மாதிரி ரெட் கலர்ல ஏதோ இருக்கு, எதுன்னு தெரியலங்க. ஓஹோ, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு ஏரோ இங்கே காட்டுது பாருங்க. அட கொடுமைக்கு. ஓகே, அந்த இருக்குது யாரோ கரெக்டா மேல ஏறிடணும். நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சோலை முடிச்சுட்டோம். ஓகே, வந்து இறங்கிட்டோம், கரெக்டா வந்து லேண்ட் ஆயிட்டோம். இப்போ இங்க போனோம், இங்க என்னது இருக்குன்னு தெரியலையே. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆபத்து வச்சிருக்கோம். கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டு நல்ல விளக்குங்க, பரவாயில்ல. நம்ம மேல போய் இருக்கணுமோ நினைச்சேன், நல்ல விளக்குங்க. ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். அந்த கிளவி கொஞ்சம் பக்கத்துலதான் போட்டு வச்சிருக்குது, அதனால தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்ப அந்த கிளவி ஒரே அடியா அடிச்சு கொண்டுட்டு நம்ம தப்பிச்சுப்போம். பாருங்க அந்த கிளவி எப்படி தெறிக்க விடுது பாருங்க. பாருங்க அந்த கிளவி வர ஆரம்பிச்சிட்டா. என்ன கண்ணை காணும், நம்ம கையில இருந்த கண்ணை காணுமாங்க. அட கடவுளே, எப்படிங்க அதை கொல்றது? கொடுமைக்கு எப்படி கொல்றதுன்னே தெரியலையேங்க. கண்ணு வரமாட்டுக்கு, கண்ணு வந்து அதனை கிளவியை கொல்ல முடியும். அட கொடூரமே, அந்த கிளவியை கொள்ளணும்னு நினைச்சலாம் வந்தேன். கண்ணு எந்த கண்ணையுமே எடுக்க முடியல நம்மளால. என்னங்க என்ன ட்ரை பண்ணாலும் காசு தாங்க இருக்கு, கண்ணு வரமாட்டுக்கு. எப்பவுமே கரெக்டா அங்க வந்ததுமே ஷூட் ஏரியான்னு வந்த உடனே எனக்கு கண்ணு கையில வந்துரும். ஆனா வரல, என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்க. எதுவும் ஃபால்ட் ஆயிட்டோ, அந்த கிளவி எதையும் பண்ணி வச்சுட்டாலோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். என்ன கொடுத்தாலும் வரமாட்டுக்கே. ஏதோ கண்ணு மாதிரி இருக்கு, இதை கிளீன் கொடுத்து பார்ப்போம், ஒரு வேலை வருதா என்னமோ. சக்சஸ்ஃபுல்லி அப்டெயின் த ஹைப்பர் லாஜிக் கண்ணா. ஓகே, ஹைப்பர் லேசர் கண்ணை வச்சு சுட்டு தள்ளுவோம் அந்த கிளவிய. லேசர் லைட்னா ஒரே சுள்ள அந்த கிளவி செத்துருவா. என்னங்க என்ன சுட்டாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. என்னடா இது, பக்கத்துல போய் சுட்டு பார்ப்போம். இன்னும் இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு நம்மளுக்கு தான் டேமேஜ் ஆகுது, ஆனா கிளவிக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. இங்க பாருங்க கையை நல்ல மேல தூக்கிட்டு இருக்கு, சுடுறான்னு. அதுக்கு ஒண்ணுமே ஆகலையே, நம்ம தான் மரியாசல் ஆகிட்டு இருக்கோம். என்னடா இது கொடுமைக்கு. வந்த பாருங்க, அவனும் நம்மள மாதிரிதான் கண்ணு இல்லாம இந்த ஹைட்ராலிக் கனெக்ஷன் தான் சுத்திட்டு இருக்கான். அவனும் நம்மள மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான் போலங்க. ஐயோ, தெரியாம வந்து அம்பிட்டுக்கிட்டான் போலயேங்க. எப்படி தப்பிச்சு போறதுன்னு வேற தெரியலையே. அட கடவுளே, ஐயோ, நம்மள சோதிக்கிறதுக்குன்னே எல்லாம் பண்றாங்களே, நம்ம என்னதான் பண்றது? அட கொடுமைக்கு, எப்படி அவளை கொல்றதுன்னு தெரியல காய்ஸ். தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். எப்படியாவது அவளை கொல்லணும், கொன்னாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம். இப்போ அவளை கொல்ல முடியுதான்னு பார்ப்போம், கண் கையில வருதான்னு பார்ப்போம். ஓகே, வந்துட்டோம். எப்பமாவது கண் வருதான்னு பார்ப்போம். இன்னும் இப்பவும் வரலங்க. அட கொடுமைக்கு, மறுபடியும் அந்த ஹைட்ராலிக் கண் வருது. இதை வச்சு அதை சொல்லணுமா? என்ன பண்ணாலும் அவ கொஞ்சம் கூட அசர மாட்டுக்காங்க. என்னங்க ஹைட்ராலிக் கண்ணு, நம்ம எங்க சுட்டா அது எங்கேயோ பறந்து போய் பாருங்க. அவன் மேல ஒரு கண் கூட படலைங்க. புல்லட் அந்த இது பட்டாதானங்க அவ சாவா. அந்த குண்டது மேல பட்டாதானே சாகும். அது மேல படவே மாட்டேங்க. அது மேல பட்டாலும் அப்படி வெளியே போயிருது, அது மேல படவே மாட்டேங்க. பாருங்க எப்படி போய் பாருங்க, அது உடம்புக்கு கூட இப்படி வெளியே பூந்து போயிருது. எப்படி கொல்றது தெரியலையங்க. என்னங்க நம்மளுக்கு வந்த சோதனை இது. சோழமுத்தா, அங்க பாருங்க, அவன் நம்மள வந்து சொல்றதுக்கு கை வச்சுருக்கிறான். ஏன்டா அப்படி கூடுறோம் நீங்க, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண. அவனையும் பாருங்க, அவனும் சுட்டு முடிக்கல, அவனும் பாவம் அங்கேயும் சுத்திக்கிட்டே தான் வரான். மேலேயே ஏறி நின்று சுட்டு பார்ப்போங்க. என்னங்க பண்றது, என்ன பண்ணாலும் அவ சாக மாட்டா போலயே. இன்னும் செத்துட்டாளா? அவ நம்ம உடம்பு அடிச்சு நம்ம லைஃப தான் பாதியை குறைச்சிட்டா. என்னடா இது கொடுமைக்கு, என்ன பண்ணாலும் அவளை கொல்ல முடியலையேங்க. ஐயோ, என்னடா பண்றது? இப்படியா சுட்டு பார்ப்போம், ஒரு 3 தடவை ட்ரை பண்ணுவாங்க. அப்படி முடியலன்னா வீடியோ வின் பண்ணிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஓகே, இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். அவங்க பாருங்க, அவ்வளவு சுட்டோம்னா எவ்வளவு தூரத்துல இருந்து சுட்டாலும் மேல பட மாட்டுக்கு, பக்கத்துல போய் சுட்டாலும் மேல பட மாட்டுக்கு. ஓகே, பார்ப்போம், இந்த தடவை சுட்டு பார்ப்போம். கரெக்டா அவ மேல படலான்னு பார்ப்போம். பட்டுச்சுன்னா அவ செத்தா அவ சோழியை முடிச்சு விட்டுறலாம். ஓகே, ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம். ஓஹோ, இது கொன்னாலும் ஒன்னும் பட மாட்டேக்கே. அட கடவுளை, என்னடா இது சோதனை, எனக்கு வந்த சோதனை. ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணாலும் அந்த கிளவிய சோழியை முடிக்க முடியல, அதனால இதோட வீடியோ வென் பண்ணிக்கிடுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்டாங்கன்னு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு
எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் guys. அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி காமெடியான ஃபன்னியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. அப்பதான் ரோப்ளாக்ஸ்ல எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அங்கேயும் திறக்கல எங்கேயும் திறக்கல. அதனால இதே மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களை நான் பாக்குறேன் guys. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், see you guys. இந்த மாதிரி வேற வீடியோ வந்து பாக்குறேன். பாய்.